நம்ம பண்ணுற தப்பு நம்மளை திருப்பி திருப்பி துரத்தி அடிக்கும் அப்படின்றது தான். மனோபாலா சார் அமிதாப் பச்சன் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா அவரை நீங்கள் வந்து காமெடியனாக இங்கே பார்த்துட்டு இருப்பாங்க, அவரோட பாடி லாங்குவேஜ் காமெடி ஹியூமர் பார்த்துட்டு இருப்பாங்க. அமிதாப் பச்சன் மாதிரி ஒரு ஸ்டாரை வந்து நம்மளால் டைரக்ட் பண்ணி 200K வியூஸ் விஜய் சித்து வ்ளாக்ஸ் இருக்கும் போதே அவன் ஃபேன் ஆகி, இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது அவங்க வீடியோஸ் பார்த்து நான் ரொம்ப ஹாப்பியாகி அவங்க 2 பேருக்கும் ரீச் அவுட் பண்ணி எனக்கு நீங்கள் படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டேன் சார். இப்போ மக்களுக்கு வந்து என்னென்னா சார், நீங்கள் பண்ணுற வேலையை கரெக்டாக என்கிட்ட கொடுங்க, நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம், அறகுறையாக பண்ணாதீங்க, அவ்வளோதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு காமன் ஆடியன்ஸை இன்டெலிஜென்ட்னு நினச்சிட்டாலே ஃபிலிம் மேக்கர்ஸாக நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும்னு அர்த்தம் சார். நான் இன்டெலெக்சுவல்ஸ்க்கு படம் பண்ணுறேன்னு அர்த்தம்னா நான் சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து பேசுகிறேன். நான் டிராகன்ற படத்தை இயக்கியிருக்கேன். சார், ஊமை கடவுளைக்கு முன்னாடி யாரா இந்த பையனா இருந்த அஸ்வத், ஊமை கடவுளைக்கு சக்ஸஸ்க்கு அப்புறம் நான் தான் இந்த பையன்ற ஒரு மூமெண்ட் மாறிச்சு. அந்த மூமெண்ட்டோட ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, எல்லாருடைய உழைக்கிற எல்லாருக்குமே அதுதான் ஜேர்னி. ஏன்னா உங்களுடைய ப்ராடக்ட் வெளியே வர வரைக்கும் நீங்கள் யாரா அந்த பையன் தான். உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணி, ஓ அவன் தானே அந்த பையன் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் சார். எல்லாருக்கும் இருக்கிற ஜேர்னி தான் ஒரு 7 வருஷம். ஆனால் பண்ணுற படம் புதுசாக படம் பண்ணணும், அதில் காம்ப்ரமைஸே இல்லாமல் பண்ணணும். கிடைச்ச பட்ஜெட்டில் 3 கோடிக்கு பண்ணப்பட்ட படம் தான் ஓமை கடவுளே. ஓமை கடவுளையில் வந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு, நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்த காலம், நாளே இயக்குனரில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 8-9 ஷார்ட் ஃபிலிம் அந்த இதுக்கே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் படித்த விஷயங்கள், அதுக்கப்புறம் நிறைய பேரை ஃபாலோ பண்ணது, செல்ஃப் லேர்னிங் நிறையா பண்ணது, அது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு 7 வருஷம் உழைப்பு ஓமை கடவுளே. அந்த ஓமை கடவுளை கொடுத்த பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தது தான் டிராகன். அதுக்கப்புறம் பண்ணுற எஸ்டிஆர் சார் படமாக இருக்கட்டும், தெலுங்குல பண்ண படங்களாக இருக்கட்டும், எல்லாமே. இந்த டிராகன் எப்படிப்பட்டது? இப்போ பாம்புன்னு ஒரு கேரக்டர் பேர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பாம்பு காட்டுப்பூச்சி அப்படிலாம் வைக்கிறோம்னா அந்த கேரக்டருக்கான ஒரு இது இருக்கு, குணாதிசயம் இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேர் பாம்பு, ஏன்னா வந்து கொஞ்சம் நெட்டையா கொஞ்சம் நெளிவாகவே தான் இருப்பான். ஆனால் இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு ஃபயரான கேரக்டர். ஸோ அது டிராகன். அது ஏன் அந்த டிராகன் உருவாகிறதுன்றதுல ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்குது. அது தியேட்டரில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லா விட்டுட்டீங்க. ஸோ உங்களுக்கும் அகோரம் சார், கணேஷ் சுரேஷ் சார், அவங்களோட டிராவல் பற்றி, ஏஜிஎஸ் பற்றி. கல்பாத்தி அகோரம் சார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச என் லைஃப்பில் கிடச்சிருக்கு இப்போ ஒரு மென்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒருத்தர்கிட்ட போயிட்டு நான் நார்மலாக இருக்க முடியுது ஒரு ப்ரொடியூசர் கிட்ட, அந்த ப்ரொடியூசர் வந்து நம்ம எது பண்ணாலும் தட்டி கொடுக்குறாரு, நல்லா இல்லாத விஷயத்த அவர்கிட்ட கொண்டு போனது இது வரைக்கும் இல்லை. அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா அவர் வந்து அது வந்து வேணான்னு சொன்னதே இல்லை. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு பட்ஜெட் தேவைப்படுது அப்படின்னா அவர் வந்து நான் டேரக்டர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு இது பண்ணிப்பார். அவருக்கு தேவை கதை, அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். அதே மாதிரி அவர் வந்து இந்த ஹாலிவுட்டில் கதை கேட்குற மாதிரிலாம் கேட்க மாட்டார். அவர் வந்து இப்போ நம்ம ஒரு பட்டுக்கோட்டையில், மேட்டூரில், சேலமில், தாராபுரத்தில், ராசிபுரத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து படம் பார்க்குறவனுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படின்ற ஒரு வெகுஜன மக்களை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் அகோரம் சார். அந்த அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாலே காமன் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் அப்படின்றது என்னுடைய இது. ஸோ அதே மாதிரி இப்போ ஏஜிஎஸ் 26 பண்ணிட்டு இருக்கும் போதே ஏஜிஎஸ் 27 அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க படம். இத்தனைக்கும் அவங்க படம் கூட ஃபைனல் அவுட் பார்க்கல, அதுக்கு முன்னாடியே படம் இப்போ டிராகன் இன்னும் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கு. அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒன்று அவங்களோட பெருந்தன்மை, இன்னொன்று அந்த டைரக்டர் மேலே வச்சிருக்க, என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை. என்னன்னா ஏஜிஎஸ் ஆஸ் அ ஹோல் ஃபர்ஸ்ட் திங், இங்கே ஏன் படம் நம்மளால பிடிச்ச மாதிரி நமக்கு ஆசைப்பட்ட மாதிரி பண்ணுங்க, ஒன்று there's no interference. செகண்ட், அவங்க டைரக்டரை ரெஸ்பெக்ட் பண்ணுற விதம் எல்லாருமே அனுபவிக்கணும். இங்கே எல்லா டைரக்டர்ஸும் இங்கே படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. நல்ல கண்டென்ட் வச்சுட்டு படம் பண்ணணும்னு நிறைய பேர் ஏஜிஎஸ்ல படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா உங்களுக்கு அப்போதான் நீங்கள் டைரக்டராக ஃபீல் பண்ண முடியும். ஸோ டிராகனோட ட்ரெய்லரை பார்த்துட்டு 2 விதமான விஷயங்கள் இருந்தது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க என்னன்னா, எங்க கதையை அவர் எடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்னும் சில பேர் வந்து எங்க காலேஜ்ல நடந்த விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. இந்த கனெக்ட் வந்து எப்படி நடந்தது சார்? அது ஒன்றும் இல்லை சார். இப்போ ஓமை கடவுளை பண்ணும்போது நிறைய பேர் வந்து அதை வந்து என் வாழ்க்கையை நீங்கள் அப்படியே படமா எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. 1-2 பேர் என் கதையே ஒரு தூக்கிட்டாரு அப்படின்லாம் கூட அதை தப்பா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்க பேர் என் வாழ்க்கையில நடந்த இப்போ அப்படியே இது பண்ணியிருக்கீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி அழுதவங்களும் இருக்காங்க, என்னை கட்டி பிடிச்சிட்டு பாராட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை,
நம்ம எல்லா மனிதர்கள், நம்ம எல்லாரும் ஒரே எமோஷன்ஸ் தான் கோ த்ரூ பண்றோம். நம்ம சொல்ற அந்த எமோஷன் வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேருது அப்படின்னு தான். ஒன்றும் இல்லை, ஒரு டைட்டானிக்னு ஒரு படம். அதுல வந்து ஜாக்கு, நான் வந்து நெல்லிக்குப்பம்னு ஒரு இடத்துல இருக்கேன். எங்க அம்மா முனிசிபல் கமிஷனரா இருந்தாங்க, இப்போ அங்கதான் இருக்காங்க அந்த இடத்துல. அங்க வந்து ஒரு அந்த படம் அந்த ரிலீஸ் ஆகுது. அங்க வந்து ஜாக்கு சாவரும் போது ரோஸ் அந்த அப்படியே அப்படியே விரைஞ்சு செத்துருவா, அப்படியே அழும்போது அங்க இருக்கிற அப்ப அந்த டிவி இது மட்டும் தான் இருக்கும். அங்க ஒரு கிழவி வந்து பயங்கரமா அழுகுது. அந்த கிழவிக்கு ஜாக்க தெரியுமா, ரோஸ தெரியுமா, இல்ல அதை எடுத்த ஜேம்ஸ் கேமரோன் தெரியுமா, இல்ல அந்த கப்பல் அவ்வளவு பெருசு அப்படின்ற இதெல்லாம் தெரியுமா? இமோஷன் தான். அந்த இமோஷன் வந்து அவங்களுக்கு போய் சேரும் போது அவங்க வந்து அவங்க வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அதுக்கான. சார், இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்க லைஃப்ல நீங்க பார்த்ததா, அனுபவித்ததா, கடந்து வந்ததா? இது அப்படியே என் வாழ்க்கையில நடந்த கதை அப்படி கிடையாது. எப்படி இப்போ ஓமை கடவுளை வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ண அப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை லவ் பண்ண அது வரைக்கும் உண்மை. எனக்கு கடவுள் டிக்கெட் கொடுத்தாரானா அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் இருந்தா என்ன எங்கே தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருப்பேன் நேரம். அதனால இதுல இந்த டிராகன்ற கேரக்டரோட நிறைய ஆட்ரிபியூட்ஸ் என்னோட இது இருக்கு. அதே மாதிரி இப்போ மரியம் ஜார்ஜ் தான் அப்பா கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இப்போ அவர் ஒரு சோல்னா போய் மாட்டிட்டே இருப்பாரு. அது ஒரிஜினல் எங்க அப்பாவோட சோல்னா போய் அதை எடுத்துட்டு வந்து இந்த படத்துல வச்சிருக்கேன். அந்த கேரக்டர் வந்துட்டு அவர் நிறைய ரெசனேட் பண்ணும். ஒரு ரொம்ப ரொம்ப வெள்ளந்தியான ஒரு ஆளு அப்படின்னு அவர் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே அது ரெசனேட் பண்ணும். இப்போ சித்ரான்றது எங்க அம்மா பேர், அதனால சித்ரான்னு வச்சிருக்கேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேங் இருக்கும் இல்லையா, அதுல ஒருத்தன் பேர் அன்பு, பாம்பு, இவங்கெல்லாம் வந்து அப்படியே இந்த பேச்சுலர் ரூம் மாதிரி கிரியேட் பண்ணி கண்டென்ட் வேற போயிட்டே இருக்கும். பட் இந்த நம்ம லைஃபோட நம்ம பார்த்த விஷயங்களோட அதை இது பண்ணும்போது, இப்போ நான் ட்ரிப்ளிகேன்ல தான் பிறந்தேன். ட்ரிப்ளிகேன்லயே அதே இடத்துல அதே லொகேஷன்லயே இந்த படத்தை ஷூட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி சில நுவான்சஸ், அந்த ட்ரைட்ஸ் அதெல்லாம் வந்து டிராகனுக்கு இருக்கும். ஆனா மொத்தமா இது டிராகன் வந்து ஷார்ட் அப்படி இருந்தா எனக்கு தூக்கி போய் இங்க உள்ள வச்சிருவாங்க. சார், ஓமை கடவுளையில வந்து ஒரு முக்கியமான டைலாக் வந்து உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஆமா. ஸோ இப்போ டிராகன்லையுமே அது ரிப்பீட் ஆகுது. ஸோ இது எதுக்குண்டான லீட்? அஸ்வத் மாரிமுத்துவோட சினிமாட்டிக் யூனிவர்ஸா கன்வெர்ட் பண்ணதுக்கு உண்டான லீடா? இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லை சார். இது வந்து அந்த உனக்கு சொன்னா புரியாது சார், ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. அதே மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஹீரோ அந்த இடத்துல சொல்றதுக்கு ஒரு டயலாக் வேணும். ஏன்னா அந்த மாதிரி இப்போ அவன் கடவுளை பார்த்து திரும்பி வரான், ஏன் அவன் பைத்தியம் மாதிரி பண்றான், ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னா சொன்னா புரியாது சார் அப்படின்ட்டு அந்த படத்துல இருக்கும். ஆனா இப்போ இந்த படத்துல ஹீரோக்கு ஒரு விஷயம் நடக்குது, அது வந்து நடக்கிறதுனால அவன் அப்படி ரியாக்ட் பண்றான், அப்படியே கத்துறான், பைத்தியம் மாதிரி அப்படி கத்துறான். அப்போ அதை பார்த்துட்டு இருக்க கௌதம் மேனன் சார், என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி பண்ற, அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாம பண்றான் சார், அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஏன்னா அவர்கிட்ட சொல்ல முடியாது அது ஏன்ட்டு. நான் கடவுள்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன்றத சொல்ல முடியாதோ அதே மாதிரி இங்க சொல்ல முடியாது அது ஏன்னு. அதனாலதான் உங்களுக்கு சொன்னா புரியாது சார். என் கதைகள் அது வர்றதுனால அந்த டைலாக் வருது. இன்னொன்னு இன்டென்ஷனலா தான் அந்த டைலாக் வச்சேன். இப்போ எப்படி கேர்லி ஹேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமோ, அந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வருது. அதோட இந்த படத்துல பண்ணி, ஆனா ட்ரெய்லர் எடிட்ல வச்சது வந்து எடிட்டருடைய வேலை. சார், விஜய், சித்து, அஷ்ரத் இந்த ஃப்ரேம்ல வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன? கதையின் களமா, இல்ல அவங்க சோஷியல் மீடியால ரொம்ப பாப்புலர் இருக்கிறதுனால அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்றதுனால? இல்லை சார், அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்க ஒரு 200K வியூஸ் விஜய் சித்து வ்ளாக்ஸ் இருக்கும் போதே அவங்க ஃபேன் ஆகி, இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது அவங்க வீடியோஸ் பார்த்து நான் ரொம்ப ஹாப்பி ஆகி அவங்க ரெண்டு பேருக்கும் ரீச் அவுட் பண்ணி எனக்கு நீங்கள் படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டேன் சார். அண்ட் இப்போ அவங்க ரெண்டு பேரும் கவுண்டமணி செந்தில் மாதிரி இந்த படத்துக்கு அவங்க வந்து அவங்கள வச்சா இது அந்த மாதிரி இது பண்ணல சார். அவங்க ரெண்டு பேரும் ஆக்டர்ஸாக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட டேலண்ட் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விஜய் சித்துலாம் அதே மாதிரி அவங்களும் யூடியூப்லேருந்து வரும்போது ஒரு மைண்ட் செட் விடுவாங்க, எக்ஸ்ட்ரா டைலாக் போடலாமா, அதெல்லாம் இல்லை, இங்கே என்ன சொல்கிறோமோ இதுதான் டைலாக் அப்படின்றது. அது விஜய் சித்துக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாள் தெரிஞ்சிச்சு. அதனால் அவர் போயிட்டு அர்ஷத் கிட்டே எக்ஸ்ட்ரா டைலாக் போடுறேன் அது இதுலாம் இது பண்ணாத, அந்த ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன வேணுமோ அது மட்டும்தான் எடுப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே இது சார். அதே மாதிரி அவங்க இதுக்கப்புறம் வேற எந்த படம் பெருசாக நடிக்கல சார். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க இன்டென்ஷன் வந்து இந்த ஆள் நம்ம இதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளை பிடிச்சி வந்தால் அவனுக்கு நம்ம இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் சித்துமீனா நம்ம படத்தில் நடிச்சாங்க சார். ஃபைன் சார். இப்போ பிரதீப் வந்து டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகி ஹீரோவாக மாறினாரு. ஆனா அஸ்வத் டைரக்டர் தான் வந்தார், டிராகன்ல நடிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டிரான்சிஷன் ஹீரோவா? அதெல்லாம் இல்லை சார். நான் வந்து சூழ்நிலை காரணத்தினால தான் இந்த படத்தில் நடிக்க வேண்டியதாக போச்சு. அண்ட் படத்தோட லாஸ்ட் டே அதுதான். ஆக்சுவலாக வேற ஒரு ஆக்டர் நடிக்கிறதா இருந்தது, ஆனால் ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னால அவரால் அதை பண்ண முடியல. இப்போ அந்த டைமில் தான் அந்த ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆகிருக்குது. அதனால என் டீம் பிரதீப் எல்லாருமே இப்போ நீங்களே அதை பண்ணிட்டீங்கன்னு கன்வின்ஸ் பண்ணதுனால அந்த கேரக்டர் நான் பண்ணேன். மற்றபடி நடிக்கிற இதெல்லாம் இல்லை சார். பட்
யாராவது நான் ரொம்ப நம்புறவங்க நிஜமாலே நான் வேணும்னு கேட்டாங்கன்னா போய் நடிச்சு கொடுத்துட்டு வருவேன் சார். சூப்பர். சரி, இல்ல மிஷ்கின் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, இந்த காலேஜ் லைஃப்ல வந்து இவன் கெத்தா இருப்பான், ஆனா இதே டோன்ல வெளில போனா ஒரு நாய் கூட மதிக்காது என்பது. அதோட வீரியத்துக்கு என்ன காரணம், எதோட பாதிப்பு அது? என் லைஃப்லயே நடந்திருக்கு சார். நான் காலேஜ்ல இருக்கும்போது எல்லாரும் எனக்கு எத்த பார்ப்பாங்க, என் கூட நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் விதி தெரியும்லாம் இருப்பாங்க. ஆனால் காலேஜ் விட்டு வெளியே போனால் எனக்கு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்தாங்களோ அவனுக்கு மட்டும்தான் அப்படியே என்னை பார்த்துக்கிட்டு அவனுங்க இருந்தானுங்க. பட் வெளியே வரும்போது தான் ரியாலிட்டி புரிஞ்சுது. காலேஜ் விட்டு வெளியே காலேஜுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெரிய இந்த இதெல்லாம் பண்ணாலுமே வெளியே அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்ம எவ்வளோ பெரிய ஜீரோன்றது தெரியும். என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுதான் இந்த கேரக்டரில் நான் அப்படியே அதை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன். கையோட சொல்ல நான் தப்பா முடிவு எடுத்துட்டேன் போது உங்க கேரக்டர் வந்து தப்பு பண்றதுனால ஒரு தப்பு பண்றதுனால லைஃப் மாறுதுன்னா தப்பு இல்லைன்னு சொல்றீங்க. சோ இது நீங்க இது என்ன கன்வின்ஸ் பண்ண வரீங்க? நான் எதுவுமே இது படத்தோட போக்குல வர டயலாக்ஸ். பட் அந்த டயலாக் இருக்கு இல்லையா, ஒரு தப்பு பண்றதுனால லைஃப் டைம் மாறணும்னா அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை அப்படின்ற கொஸ்டினை நான் மக்கள் கிட்ட வைக்கிறேன். அது கரெக்டா இல்லையான்றது. ஆனா அது கிடையாது. நம்ம பண்ற தப்பு நம்மளை திருப்பி திருப்பி துரத்தி அடிக்கும் அப்படின்றதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். சேகா கேரக்டர் சொல்லுங்க, இதுல வந்து லைஃப் கெடுத்துக்காத உனக்கு ஒரு லைஃப் இருக்குன்ற போது ஸோ லவ் ஃபெயிலியர்னாலே அது போதைக்கு தான் போவான்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா? அப்படி இல்லை சார். ஃபெயிலியர்ன்றது நம்ம லைஃப்ல ஹீரோக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும், உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லாக வழியை பாருங்க அப்படின்ட்டு நம்ம டவுன்ல இருக்கும்போது வேற யாரோ ஒருத்தங்க நம்ம லைஃப்ல சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, பார்க்குற ஆடியன்ஸ்க்கு சொல்லியிருப்பாங்க, ஏன்னா உன்னே நீயே அடிச்சுக்கிற நம்ம அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு டாக்டர் கேரக்டர் வந்து அவனுக்கு சொல்லுது. அதுதான் அதை வந்து ஸ்னேகா மேம் மாதிரி ஒருத்தவங்க சொல்லும் போது ஏன் அது அழகா இருக்கும்னா, ஏன் அவங்களை போட்டு நான் அந்த கேரக்டருக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸா, ஒரு விமன் ரொம்ப அழகானவங்க, அவங்களும் லைஃப்ல லவ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தம்பி இதெல்லாம் நாங்களும் பார்த்துருக்கோம், ஆனா எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒன்று சொல்றேன் கேளு, கன்வின்சிங்கா இருக்கும். அதை ஸ்னேகா மேம் மாதிரி ஒருத்தங்க பண்ணும்போது ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும் அப்படின்றதுனால தான் அது லைக் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேசணுன்றது தான் அந்த கேரக்டரோட. நல்ல பையனா இருந்தா நல்லா பிடிச்சா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்ன்றது பொய்ன்றாரு, ஆனா ஓப்பனிங்ல பேட் பாய்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றாரு. ஸோ டிராகன் என்ன சொல்ல வருது? ஒன்றும் இல்லை சார், ஒரு காலகட்டங்களில் நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் மாறும். ஒரு ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போறவங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு பேட் பாய் தான் வேணும், அப்பதான் ஒரு காலேஜ் போகும்போது கெத்தா இருக்கும்னு தோணும். ஆனா காலேஜ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா திருப்பி லைஃப்ல செட்டில் ஆன ஒருத்தனா இருக்கணும்னு பார்ப்பாங்க. சேஃபா செக்யூரா இருக்கும். they feel secure, safe and everything. இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. Sir, how do your content intercept the young audience across languages? What's your approach to create such universal appeal? ஒன்றும் இல்லை சார், நான் ஃபர்ஸ்ட் since it's a bilingual உங்களுக்கு ஃபர்ஸ்ட் bilingual நான் ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஹோம்மேக்கர்ல ஒரு 13 லாங்குவேஜஸ்ல ரீமேக் ஆச்சு. அது ஆகும்ட்டுலாம் பண்ணல, ஆனா பண்ற கண்டென்ட் யூனிவர்சலா ரீச் ஆகணுன்றது தான் இது. அதாவது எந்த மொழியில பார்த்தாலுமே அந்த கண்டென்ட் வந்து அவங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கும். அது பேர் இமோஷன். ஒரு அதாவது இப்போ ரிவெஞ்சுன்றது ஒரு இமோஷன். அப்பாக்காக பையன் வந்து இது பண்றது தான் பாகுபலி. பட் அந்த இமோஷன் வந்து ரொம்ப ஒரு இது. அந்த மாதிரி இப்போ டைட்டானிக்ன்றது ஒரு காதலன் ஒரு லவ் பண்ண பொண்ணுக்காக அந்த கப்பல் இதுல எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்க்கு போய் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றலாம். சாக்ரிஃபைஸ் தான் இமோஷன். அந்த மாதிரி நான் ஒரு இமோஷனை நம்பி தான் என் படத்தை எடுக்கிறேன். அந்த இமோஷன் வந்து யூனிவர்சலாக கனெக்ட். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இந்த நெல்லிக்குப்பம் இதில் டைட்டானிக் பார்த்த கதை தான். நம்ம எடுக்கிற இமோஷன் வந்து யூனிவர்சலான இமோஷன். இதில் எடுக்கிற இமோஷன் வந்துட்டு எல்லாருமே கோ த்ரூ பண்ணுற இமோஷன். டிராகன் அப்படின்ற ஒருத்தன் லைஃப்ல எப்படி ஒருத்தன் மாறுறான், ஒரு சாதாரண ஒரு ஹியூமன். தப்பும் ரைட்டும் நிறைஞ்சவன் தான் சார் ஹியூமன் நான் நினைக்கிறது. ஹியூமன்றவன் வந்து புனிதமான ஒருத்தன் கிடையாது. அவன்ல வந்து கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து அவன் ஒரு ஹீரோவா மாறும். அதுதான் டிராகன். சார் ஏர்லியர் வந்து பேன் இண்டியான்றது ஒரு பேஷனா இருந்தது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா பேன் இண்டியா இட்ஸ் பிகம் எ ஃபேஷன். ஹவ் டு யூ லுக் இன்டு இட்? இப்போ அது இந்த டிஃபரன்ஸ் தான். நான் என்ன ரீசனுக்காக படம் பண்ண வரேன்றது, அட்டென்ஷனுக்காக படம் பண்ண வரேன்னா இல்லை நான் எனக்கு படம் பண்ண பிடிக்கும் அதனால படம் பண்ண வரேன்னா, இதுதான் எக்ஸாக்டா அது. அட்டென்ஷனுக்காக படம் பண்றதுன்னா தெரியும் இல்லையா, நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுத்தா 4 பேர் நோட்டீஸ் பண்ணுவாங்கன்றது அட்டென்ஷன். நம்ம எப்படியாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம இந்த படம் பண்ணிடலாம், படம் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குன்றது பேஷன். அதே மாதிரி தான் பேன் இண்டியா. உங்க கண்டென்ட்டை வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணுன்றது
உலக மக்கள் எடுத்துக்கணும் பேன் இண்டியா. அதுக்கு ரூட் வந்து கண்டென்ட். சக்சஸ் அண்ட் கிரிட்டிக்கலி அக்கம்னு ஓமை கடவுளைக்கு அப்புறம் உங்க இன்ஃப்ளூயன்ஷியல் அப்ரோச் டுவர்ட்ஸ் டிராகன் எப்படி மாறுச்சு? எப்படி இந்த இந்த ஜானர்ல இருந்து அடுத்த ஜானருக்கு எப்படி வந்தீங்க? அப்படிலாம் இல்லை சார். என்னோட டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் அது சேம். இமோஷனலி ட்ரிவன் கேரக்டர் ஆர்ட்ஸ் உள்ள படம். எப்படி ஓமை கடவுளை பண்ணணும் அதே தான் இப்பயும் அதே தான் பண்ணுறேன். நாளைக்கு STR51 பண்ணும்போது அதே மாதிரி தான் பண்ணுவேன். அப்ரோச் டுவர்ட்ஸ் த ஃபிலிம் இஸ் த சேம். டெக்னிக்காலிட்டிஸ் மாறலாம், அது நம்மளுடைய லேர்னிங். பட் த அப்ரோச் வாட் ஐ ஹேவ் ஃபார் ஃபிலிம் இஸ் த சேம், விச் இஸ் feeding actors with great moments, what happened before, what happened after the scene, and getting them involved with the scene, and சொன்ன டைம்ல கரெக்டா அந்த டேல அந்த இதை முடிச்சிடணும். அதுதான் கிட்டத்தட்ட நம்ம கேஎஸ் ரவிக்குமார் சார் அவங்களோட பேட்டர்ன் 2.2 வெர்ஷன் ஆஃப் கேஎஸ் ரவிக்குமார் அப்படிலாம் சொல்ல முடியாது சார். அவங்களாம் லெஜெண்ட். பட் அவங்களுக்கு ஒரு இது இருந்தது இல்லையா, ப்ரொடியூசருக்கு ப்ரொடியூசர் டைரக்டர் ப்ரொடியூசர் முதலாளின்றது. இது வந்து ஓமை கடவுளே, டிராகன், சிம்பு படம், இது என்ன எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறீங்க? டிஃபரன்ஷியேட் பண்ணிலாம் பார்க்க முடியாது சார். மூணுமே என் படம். இது மூணுத்துலயும் நான் இருக்கேன் பாவனா, என் படம். இது எல்லாருமே இதுல டிஃபரன்சியேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கேம் மாறும். பட் மூணுமே நல்ல படமா இருக்கும், என் படமா இருக்கும். இப்போ டிராகன்ல பிரதீப் எப்படி உள்ள வந்தார்? பிரதீப் வந்து டிராகன்ல கதாநாயகனா இல்ல கதையின் நாயகனா? கதாநாயகன், கதையும் நாயகன் ரெண்டுமே. அவர் லவ் டுடேன்ற ஒரு படத்துக்கு அப்புறம் ஒரு 100 crores அப்புறம் வந்து படம் பண்றதுனால ஒரு ஸ்டாரா வராது. அந்த ஸ்டாரை எப்படி இந்த படத்துல அடாப்ட் பண்றோம் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி என்னோட பாணியில கதையின் நாயகனா அந்த கதைக்கு அவர் என்ன பண்ண போறாரு அதையும் மீறாம ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணதுதான் டிராகன். இட்ஸ் அ ஸ்டார் வெஹிக்கிள் வித் ஆக்டர் நீடிங் டு பெர்ஃபார்ம். ஸோ இந்த ஓமை காட்ல வந்து டிவைன் இன்டர்வென்ஷன் இருந்தது, டிராகன் வந்து வேற தீம். ஸோ உங்க ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் கேரக்டர்ஸ் வித் கனெக்டிங் ஆல் ஆடியன்ஸ் அது எப்படி அமையுது சார்? இதுலயும் ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் இதுலயும் நான் வந்து டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்குன்னு நம்புறேன் சார். ஓகே, எல்லாமே ஹேப்பன்ஸ் ஃபார் த ரீசன், எல்லாமே ஒரு விஷயத்துக்காக தான் நடக்குது. அதை நான் டிவைன் இன்டர்வென்ஷனா தான் பாக்குறேன். ஸோ டெக்னிக்கலி இந்த படத்துல டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்கு ஆக்சுவலா. ஆனா ஃபேண்டசியா கிடையாது, கடவுள்லாம் வர மாட்டேங்குது. டிவைன் இன்டர்வென்ஷன் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. சார் ஆர்டிஸ்டிக்கோட விஷனையும் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் இது வந்து நான் ஆடியன்ஸை கேட்டர் பண்ணணும் தியேட்டர்ல அப்படின்னு படம் எடுக்கிறேன் சார். அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கை ப்ராப்பரா பண்றேன்னு நினைக்கிறேன். விச் இஸ் அதாவது நம்ம பண்ற சீன் பார்க்குறவங்களுக்கு ரிசீவ் ஆகும். நான் மக்கள், ஆடியன்ஸ், ஆர்ட் அப்படின்னு பிரிச்சு பார்க்கல. நான் பண்ற ஒரு சீன் அது மக்கள் வந்து என்ஜாய் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ அங்கேயே அந்த பேலன்ஸ் பிட்வீன் ஆர்டிஸ்டிக் அண்ட் இது, பிகாஸ் ஐம் கீப்பிங் பீப்புள் இன் மைண்ட் வைல் டூயிங் அ சீன் தட் ஐ வாண்ட். ஸோ அதனால அது ரெண்டுமே பிளெண்ட் ஆகிற இடம் அதுதான் சார். ஸோ நான் வந்து எனக்கு ஆர்டிஸ்டிக் அப்படின்றது இப்போ ஷின்லெஸ் லிஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்டிக் படம் தான் சார். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ RRR இஸ் ஆல்சோ அன் ஆர்டிஸ்டிக் ஃபிலிம் ஒன்று, ஏஸ்தட்டிக் இது. ஸோ ஆர்ட்ன்றது என்ன அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டா எனக்கு என் புரிதலுக்கு இல்லை சார். பட் என்னோட இது வந்து என்னோட எண்ட் யூசர்ஸ் வந்து காசு கொடுத்து வர மக்கள், அவங்களுக்கு ரசனையோட பண்ணணும். ஆனா நம்ம சொல்ற விஷயத்த ரசனையா சொல்லணும். உங்க விஷன் படி தமிழ் சினிமா இன்னும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ பாலிவுட் நம்ம we all looked up to Bollywood. அது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ யஷ் சோப்ரா ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அங்க வந்து வெஸ்டர்னைசேஷன் அப்போ நம்ம ஊர்ல வரல. ஸோ நம்ம வந்துட்டு ஃபாரின்ல நடக்கிற கதைகள், தில்வாலே, DDLJ, அதுக்கப்புறமா குச் குச் ஹோதா ஹை, கல்வோனா ஹோ, இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுவோம். அந்த வெஸ்டர்னைசேஷன் அவங்க இதுல இருக்கும். ஸோ உங்களுக்கு அது ஃபேசினேஷனா இருந்தது. இப்போ வந்து வெஸ்டர்னைசேஷன் வந்து இந்தியாக்குள்ள வந்து இந்தியாவே வந்து கொஞ்சம் ஃபாரின் மாதிரி ஆயிடுச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் அர்பன் கல்ச்சர்லி எல்லாமே. அப்போ வந்து நம்மளுக்கு அது மேல இருக்கிற ஃபேசினேஷன் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபாரின் சாங்கு இது அது மேலாம் அங்க நடக்கிற கதைகள். ஸோ இப்போ புஷ்பா மாதிரி படங்கள் வரும்போது ரூட்டடான படங்கள், கதைகள், ரூட்டடான ஹீரோஸ், அந்த இது வந்து இப்போ ஃபேசினேட்டிங்கா இருக்கு. யஷ் மாதிரி ஒரு KGF மாதிரி ஒரு இது ஃபேசினேட்டிங்கா இருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ளாடான ஒரு ஹீரோ, அவனுடைய இது அது பேசிக்கா அவங்கலாம் வந்து ஹீரோவா மாறுறாங்க, ஃப்ளாஸை வந்து ஹீரோ வச்சுக்கலாம், இந்த மாதிரி மாறுது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு டைம்ல வந்து பீக் அடிக்குது. இப்போ பாலிவுட் ஒரு டைம் பீக் அடிச்சதுன்னா இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து பீக். கன்னடா ஃப்ரம் நோவேர் தே கேம் இன் டு த சீன் அண்ட் அவங்க வந்து இப்போ பயங்கர பீக் அடிக்கிறாங்க. தே மேக்கிங் குளோபல் நம்பர்ஸ் அண்ட் எவ்ரி திங்.
ஸோ தமிழ்ல வந்து கன்சிஸ்டண்டா எப்பவுமே அந்த மாதிரி டைரக்டர்ஸ் இருந்துட்டே இருந்திருக்காங்க, ஃபிலிம் மேக்கர்ஸ் இருந்துட்டே இருக்காங்க. பாலச்சந்தர் சார், பாக்கியராஜ் சார். சம்டைம்ஸ் எனக்கு தெரியல, நம்ம இவர் இருக்கார்ல சார், மனோபாலா சார், அமிதாப் பச்சன் வச்சு டைரக்ட் பண்ணிருக்காரு சார். ஆமா, உங்களுக்கு இது சொல்லும் போது எவ்வளவு புதுசா இருக்கு எனக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஆடியன்ஸ்க்கு. மனோபாலா சார் அமிதாப் பச்சன் டைரக்ட் பண்ணிருக்காருன்னா அவரை நீங்க வந்து காமெடியனா இங்க பார்த்துட்டு இருப்பாங்க, அவரோட பாடி லாங்குவேஜ் காமெடி ஹியூமர் பார்த்துட்டு இருப்பாங்க. அமிதாப் பச்சன் மாதிரி ஒரு ஸ்டாரை வந்து நம்மால் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கரெக்ட். ஆமா. ஸோ விச் மீன்ஸ் மனோபாலா சார் இஸ் பேன் இண்டியன் டைரக்டர். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம ஆட்கள் வந்து ஒரு பீரியட்ல வந்து அதை கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருந்திருக்காங்க, நம்மளுக்கு தெரியல. நீங்க இன்ஸ்பயர் ஆன ஒர்க் எது? எந்த இண்டஸ்ட்ரி சொல்லுங்க? எது சார்? இன்டர்நேஷனல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஹாலிவுட். இதுவா சார்? எனக்கு வந்துட்டு ஆல்வேஸ் ஹாலிவுட் சார். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேசினேஷன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து ஐ ஆல்வேஸ் கோ பேக் டு த 1930s. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் லைஃப்னு. அப்போ அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு கதையை சொல்ல முடியும். பாசிட்டிவிட்டி அட் இட்ஸ் பீக். அந்த உங்க லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்னு ஒரு டைரக்டர் ஃபீல் பண்ண வச்சிருக்காரு சார். ஏ தம்பி, என்ன மாதிரி வாழ்க்கை தெரியுமா, இது போய் கவலைப்பட்டு இருக்கேன். 1936ல. ஆமா. அண்ட் ஜுராசிக் பார்க்னு ஒரு படத்தை வந்து 1980ஸ்லயும் அதை எடுத்து வச்சிருக்காரு ஜேம்ஸ் கேமரூன். அதாவது டைனோசரை காமிச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னைக்கு போய் நான் டைனோசர் உருவாக்கணும்னு நினைச்சாலே எனக்குலாம் கை வந்துடும். So the level of upgrade they have in terms of technicalities, always look up to Hollywood because they're way ahead of us in terms of technical visual thinking. In terms of the emotion, we are always superior. சார், நீங்க தமிழ் சினிமா குளோபல் ரெகக்னிஷன் ஆகிறதுக்கு நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நானா சார்? நான் பண்ற படத்தை ஒழுங்கா பண்ணாலே தமிழ் சினிமாவுக்கு நல்லா இருக்கும் சார். எனக்கு அந்த உலக தரத்துல தமிழ் சினிமாவை நிறுத்தணும் அப்படின்ற ஆசைலாம் இல்லை சார். நான் பண்ற படம் மக்கள் என்ன, தமிழ் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்குதா, இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்குதா, இதுதான் சார். ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல படம் பண்ணணும் அப்படின்றது இல்லை சார். அதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கான இப்போ ராஜமௌலி சாருக்கு ஒரு ரூட் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ வருஷம் ஒரு படம் ஆஃப்டர் அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 சார், காலேஜ் படம். அதுக்கப்புறம் அவர் பண்ற படம் வந்து மகதீரம். அவர் ஸ்லோவா க்ரோ ஆகி இன்னைக்கு இன்டர்நேஷனல் ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கு உருவாக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லோவா க்ரோ ஆகணும், அவங்களா நம்மள தேடணும் யாரு அப்படின்னு. அதுக்கு நம்ம இங்க ஒரு நல்லா உழைக்கணும், அவ்வளவுதான் சார். உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ப்ரூவ் அஸ் எ பிக் டைரக்டர், அவங்கள ஆக்டரா நீங்களோட 2வது படத்துல அவங்கள ஹேண்டில் பண்றது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, எவ்வளவு கஷ்டமா இருந்தது? உதாரணத்துக்கு கேஎஸ் ரவிக்குமார், கௌதம் மேனன், மிஷ்கின். இல்ல சார், இது நம்மளோட வேலை சார். அவங்க நடிக்க வராங்க, நம்ம அவங்கள டைரக்ட் பண்றோம். நம்ம அவங்கள பார்த்து ஒரு செகண்ட் கூட மிஷ்கின் சாரை வந்து பார்த்து ஐயோ மிஷ்கின் சார் வரேன்னு பயந்தனா நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன்றது வராது. மரியாதை, பயம் எல்லாமே இதுக்கு வெளியே. நம்ம ஃப்ரேம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆக்டர்ஸ். ஒரு ஆக்டர் நான் எப்படி பிரதீப் வேலை வாங்கணும் அதே தான் அவங்களுக்கும், நான் எப்படி என்னுடைய செகண்டரி ஆக்டர்ஸ் கிட்ட வேலை வாங்கணும் அதே தான் இவங்களுக்கு. யோதம் எல்லாருக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான் சார். நம்பவே. ஏன்னா இன்னைக்கு நான் வாங்கிட்டு நாளைக்கு போயிட்டு அவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஐயோ இப்படி வரலையேன்னு இது பண்றதை விட என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு ஹாப்பியா போறது பெட்டர் சார். உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து 2 பேர் வந்து ஐ ஃபவுண்ட் இட் சோல்மேட்ன்றாங்க. ஒரு கேன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்க கல்ச்சருக்கு வந்து ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. இப்ப நம்ம படத்துக்கு முன்னாடி காதல் என்பது பொது உடைமைன்னு ஒரு படம் வருது. ஸோ இன்னைக்கு தமிழ் யூத் கல்ச்சர் இதுதான் விரும்புறாங்கன்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட ஃபியூச்சர் ஸ்டோரி டெல்லிங்ல இது மாதிரியான கல்ச்சரை பிரதிபலிக்கிற மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ற ஐடியா இருக்கு சார்? எதையும் பிரதிபலிக்கிற மாதிரி நம்ம கதை பண்ண மாட்டோம் சார். நம்ம கதையில எதெல்லாம் வருதுன்றது தான் சார். இட்ஸ் ஆல்வேஸ் வாட் த ஸ்டோரி டிமாண்ட்ஸ். நம்ம இவங்களை கேட்டர் பண்றோம். நான் கேட்டர் பண்றது மக்களை சார், பொது ஜனம்ன்றது ஆடியன்ஸ் எப்படி வேணா பிரிஞ்சிருக்கலாம். அது மென், விமன், டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருமே சேர்ந்தது தான் இது. எல்லாருக்கும் நம்ம படம் போய் சேரணும் எடுக்கிற மாதிரி இவங்களுக்கு மட்டும் போய் சேரணும், இவங்களை நம்ம குளோரிஃபை பண்ணணும், இவங்களை வந்து இது பண்ணணுன்ற இன்டென்ஷனே கிடையாது சார். இன்னைக்கு வந்து விஎஃப்எக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளஸ் விர்ச்சுவல் ஸ்டுடியோன்றது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அந்த இன்னோவேஷன் எப்படி பாக்குறீங்க சார்? சூப்பர் சார். நான் வந்து அன்னபூர்ணால போயிட்டு அந்த ஜெயேந்திரா அவங்களுடைய இது வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ போயிட்டு நான் விசிட் பண்ணேன் சார். எனக்கு வந்து என்னன்னா the technology has come in very well over here. It's still under development. I think அதை கிராக் பண்ணிட்டோம்னா நிறைய VFX ஷார்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரீன் மேட்ஸ் அண்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதை லைவாவே ஷூட் பண்ணலாம். இன்னும் மோர் இதுவா இருக்கும். அண்ட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டூடியோ சிஸ்டம் இன்னும் பெட்டர் ஆகும். வேர் யூ கேன் மேக் இப்போ சில ஆக்டர்ஸ்லாம், மெயின் ஆக்டர்ஸ், நிறைய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வச்சு நம்ம க்ரௌட்ல ஷூட் பண்ண முடியாது. ஸ்டூடியோ சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சிஜிஏல இருக்கிற அந்த இதெல்லாம் கம்மி பண்ணணும்.
லைக் அந்த ரெடியூடன்சி எல்லாம் கம்மி பண்ணலாம். நான் என்ன பண்ணல, விசிட் பண்ணி பார்த்தேன். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கிளாஸ் மாதிரி போய் ஐ ஸ்டடிட் இட். இட் சீம்ஸ் டு பி ஃபென்டாபுலஸ், பட் இட்ஸ் ஸ்டில் இன் த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் தேர் கிரியேட்டிங் இந்த இதெல்லாம், அது என்ன சொல்றது, அதுக்கான ஃபீட்ஸ் அண்ட் பிளகின்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும். ஸோ மோர் அது இன்னும் டெவலப் ஆக ஆக ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஃபிலிம் மேக்கர்ஸ் இன் அ பெட்டர் வேஸ். சார், இப்போதைக்கு தமிழ் சினிமா சமூக மாற்றங்களை எப்படி பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறீங்க? சூப்பராக பிரதிபலிக்குது. இப்போ லவ் டுடேவே பிரதீப் ஒரு சமூக மாற்றத்தோடைய ஒரு பிரதிபலிப்பு தான். ஒரு ஃபோன் எப்படி ஒருத்தவங்களோட லைஃப்பை வந்து ஒரு ஒன்றும் இல்லை சார், நம்ம எந்த காலத்தில் எவன் யோசிச்சிருப்போம் ஒரு ஃபோனு மாட்டுச்சுன்னா இதுவே மாறுச்சு, இதுதான் இது. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அன் அப்கிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் லைஃப் அண்ட் கல்ச்சர் அண்ட் எவ்ரி திங். பட் என்னன்னா அதை என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ பிரேமலு கூட தெலுங்கு ஒரு இது படம் ஒரு ஒரு அடாப்ட் இதுதான் வச்சுக்கோங்களேன், வாழ்வியல் அதை சொல்கிற ஒரு கல்ச்சர் தான். அந்த மாதிரி படங்கள் இது சார். பட் இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, நான் ரொம்ப நிறையா இந்த பீரியாடிக் ஃபிலிம்ஸ் நிறையா பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்குது. அது இருக்கிற பீரியட்ல ஃபியூச்சரை இன்னும் யார் எப்படி இருக்கும்னு ஒரு டைரக்டர் வந்து ஃபியூச்சர் இமேஜின் பண்ணி சில விஷயங்கள் வருதுன்னா அது எப்படி இருக்கும்னு நான் பார்க்க வெயிட் பண்ணுறேன் சார். ஸோ உங்கள் அப்ரோச் டுவர்ட்ஸ் விஷுவல் எஸ்தெட்டிக்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் செக்மெண்ட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? விஷுவல் எஸ்தெட்டிக்ஸ் இஸ் டிசைடட் பை வாட் த கண்டென்ட். இதுதான் சார் மக்களுக்கு வந்து. நீங்க பர்சனலா எப்படி ஃபீல் பண்றீங்க? எது மாதிரி கொடுத்தா ஆடியன்ஸ் அது ஒத்துப்பாங்க அப்படின்னு? ஆடியன்ஸ் எல்லா விதமான படத்துலயும் தான் ஒத்துக்கிறாங்க. இப்போ போர்த்தொழில் மாதிரி ஒரு டார்க்கான ஃபிலிமையும் ஒத்துக்கிறாங்க. இப்போ ஜெயிலர் இதெல்லாம் வந்து டார்க் ஹியூமர் ஃபிலிம்ஸ், அவரோட ஸ்டைலை வந்து ஒத்துக்கிறாங்க. இப்போ மக்களுக்கு வந்து என்னன்னா சார், நீங்க பண்ற வேலையை கரெக்டா என்கிட்ட கொடுங்க, நாங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம், அறகுறையா பண்ணாதீங்க, அவ்வளவுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. மக்களுக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்லாம் இல்லை சார். நீங்க பிளட்டை நல்லா காட்டுறீங்களா, வயலன்ஸ் நல்லா காட்டுறீங்களா, அவங்க அதையும் ஏத்துக்கிறாங்க. அழகான லவ் ஸ்டோரி காட்டுறீங்களா, பிச்சுக்கிட்டு ஓடுது சில படங்கள் காட்டுறாங்க. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த படம் ரைஃபிள் கிளப், ஃபுல் பிளட் ஷெட், ஒண்ணுமே இல்லை. ஒரு 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 ஃபேமிலி ஆஃப் ரைஃபிள் கிளப்ல இருக்க மெம்பர்ஸ் எப்படி ஒரு கப்பலை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்றது தான் அதோடைய இது. சும்மா தெறிக்க விடுது பிளட்ன்றது, அது நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணுறேன் நான். ஸோ விஷுவல்ஸ்ன்றது ஒரு ஆடியன்ஸ் எப்பவுமே இதுதான் பார்த்துப்பாங்க, இதுதான் வேணாம், இதுதான் வேணும், இதுதான் வேணான்லாம் இல்லை சார். ஓ சில பேர் இப்போ வந்து வயலன்ஸ் நல்லா என்ஜாய் பண்றாங்கன்றனால வயலன்ஸ் படம் எடுத்து அப்படி ஃபாலோ அப் இருக்கு. பட் நிறைய யூனிக் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி டெல்லிங், அவங்கள தான் நான் இது பண்றேன், அவங்கள தான் ஆடியன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. இது ஒரு ஆடியன்ஸாக தான் சொல்லுவேன் சார். இப்போ இந்த இன்டெலெக்சுவல் ஆடியன்ஸோட டெப்த்தையும் என்டர்டெயின்மெண்ட்டும் நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் காமன் ஆடியன்ஸை இன்டெலிஜென்ட்னு நினைச்சிட்டாலே ஃபிலிம் மேக்கர்ஸா நம்ம வந்து கரெக்டா இருக்கணும்னு அர்த்தம் சார். நான் இன்டெலெக்சுவல்ஸ்க்கு படம் பண்றேன்னு அர்த்தம்னா நான் முட்டாள் சார், அவ்வளவுதான். How do you balance commercial aspects in storytelling? I make a commercial film sir. நான் திரும்பி அதான் சொல்றேன், எனக்கு கமர்ஷியல் படம்ன்றது வெகுஜன மக்கள் ரசிக்கிற மாதிரி படம் எடுக்கணும், அதுதான் கமர்ஷியல். இப்போ கமர்ஷியல்னா என்ன அப்படின்ற புரிதல் வந்து எனக்கு இதுதான். இப்போ வேற புரிதல் ஏதாவது இருக்கு, இவ்வளோ பாட்டு இருக்கணும், அவ்வளோ பாட்டு இருக்கணும், இவ்வளோ ஃபைட் இருக்குன்னா எனக்கு அது கமர்ஷியல் கிடையாது. வெகுஜன மக்களை இந்த கண்டென்ட், அந்த இமோஷன் போய் அடையுதா, இதை பார்க்குறவன் வந்து அவங்க லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் படம், அவ்வளவுதான். இதுக்காக நான் எதையும் மாத்திக்கல சார், நானா இருக்கேன். as a young film maker, தமிழ் சினிமால எந்தெந்த ஃபீல்ட்ல மாற்றம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல தமிழ் சினிமா ஒரே ஒரு இதுலன்னா சார், இன்னும் நிறைய ரைட்டர்ஸ் வந்தா நல்லா இருக்கும். கதை பற்றாக்குறை வந்து கம்மியாகும். நானே இன்னும் எவ்வளவு வருஷம் கதை எழுத முடியும்னு தெரியல, எவ்வளவு கதைகள் என்கிட்ட சொல்றதுக்கு இருக்குன்னு தெரியல. ஒரு பாயிண்ட் மேல ஸ்டாக்னேட் ஆகக்கூடாதுன்னு பாக்குறேன். நல்ல ரைட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா மேபி அவங்க கிட்ட இருந்து கதை வாங்கி. பாக்யராஜ் சார், டி ராஜேந்திரன் சார் வந்ததுக்கு அப்புறம் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி டைரக்ட் பண்ணாதான் டைரக்டர்ன்ற ஒரு சிஸ்டம் வந்துடுச்சு. அதனால அது என்னன்னா சார், அது வந்து ரைட்டர்ஸ்க்கு இப்ப மரியாதை இல்லை சார், அதுதான் பிரச்சனை. ஏன்னா ஒரு நல்ல ரைட்டர் என்ன பண்றான்னா, எனக்கு கிடைக்கிற ரெகக்னிஷனுக்கு ரைட்டரா நான் டைரக்டராகவே ஆயிடுறேன், அப்ப எனக்கு இன்னும் நல்ல ரெகக்னிஷன், ஃபினான்ஷியலா இன்னும் பெட்டரான ப்ரைஸ் அப்படின்னு கிடைக்கும்ன்றதுனால யாரும் ரைட்டர் வேலை மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஸோ ரைட்டர்ஸ்க்கு நல்லா பே பண்ணி, ரைட்டர்ஸ் நல்லா சம்பாரிச்சு ரைட்டராகவே இருக்கிறேன், டைரக்டரா வரல அப்படின்ட்டு என்னைக்கு அவங்களுக்கு அந்த மனமாற்றம் நடக்குதோ அன்னைக்கு. லவ்வுக்கும் அவரையும் பிரிக்க முடியாது, ஏன்னா அவர் மன்மதன்னு சொல்றோம். இது பிரேக்கப் சாங் வேற. அடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் விட்டது காட் ஆஃப் லவ் வச்சிருக்கீங்க, அதனால பிரேக்கப் சாங்க்கு ஆப்டா இருப்பார்னு நினைச்சீங்களா?
சார் நான் அதை ஃபீல் பண்றது சார், மக்கள் அது இது சார். இப்ப நான் அவரை வச்சு பாட வைக்கலன்னா, இந்த சாங்கை நீங்க சிம்பு வச்சு பாடிந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, உங்க கூட தானே அடுத்த படம் பண்றாரு, கேட்டிருக்கலாம்லன்னு என்னையே சொல்லுவாங்க. டிராகன் ஆல்பம்ல உங்களோட ஃபேவரட் சாங் என்ன? ஒன்று இன்னும் 3 சாங் வர வேண்டியது இருக்கு சார். மாட்டினார் ஒருத்தர் ஒன்று, அதுக்கப்புறமா மனமே மனமேன்னு ஒன்று, நான் யார் இறைவான்னு ஒரு சாங். இப்போ நான் யார் இறைவா சாங் வந்து யுவன் சார் பாடியிருக்காரு, இப்போதான் வந்துச்சு, சூப்பராக இருக்கு. அது வந்து இந்த அராஜகத்தெல்லாம் அடங்கி போனதுக்கு அப்புறம் ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப சோல்ஃபுல்லா. ஸ்டூடெண்ட்ஸோ ஃபேமிலியோ ஜென்ரல் ஆடியன்ஸோ டிராகனை ஏன் பார்க்கணும்? டிராகன் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, எல்லாருமே லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றோமானா இல்லை சார். நம்மளுக்கு மேல ஒருத்தர் இருக்கான், காசு தான் நம்ம சக்சஸே டிஃபைன் பண்ணுது சார். பைக்ல போறவனுக்கு கார் வாங்கணும்னு ஆசை, கார்ல போறவனுக்கு இது போகணும்னு ஆசை, பிராண்டு அதுக்கு மேல ஃபிளைட் போனா ஃபிளைட்ல போறவனுக்கு மார்ஸுக்கு போய் இருக்கணும் ஆசை. ஏன்னா அவனுக்கு மேல ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் சக்சஸ்ஃபுல் இல்லையான்ற ஒரு கேள்வி வருது. ஏன் அவங்களாம் சக்சஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணக்கூடாதா? அதாவது நான் சொல்றது மெஜாரிட்டி, ஒரு 99% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் அவங்க சக்சஸ்ஃபுல் இல்லையான்ற ஃபீல் வருது. எனக்கும் அந்த ஃபீல் வந்திருக்கு. நமக்கு கம்பேரிசன்லேயே நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கே, காசுன்ற விஷயத்தை வச்சே சக்ஸஸை மெஷர் பண்ணுறேன். ஸோ என் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் சக்ஸஸை எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, எவன் ஒருத்தன் அவன் உண்மையாக நேர்மையாக சம்பாரிச்சு அவன் குடும்பத்துக்கு கொடுத்து அவனும் சந்தோஷமாக இருந்துட்டு அவனை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கானோ அவனும் சக்ஸஸ்ஃபுல் தான். அதாவது இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்க அண்ணாலேருந்து அங்கே நம்மளுக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வர இவர்லேருந்து நம்மளுக்கு ஊபர் ஓட்டுற டிரைவர்லேருந்து கட்டட வேலை செய்கிற இவங்க வரைக்கும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு நானும் சக்ஸஸ்ஃபுல் தான்டா அப்படின்ட்டு, அதுதான் டிராகனோட சக்ஸஸ்.